பிலிரூபின் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது மஞ்சக்காமலைன்னு சொல்கிறோம். இல்லை பித்தப்பாதையில் கேன்சர் வரதுனாலையும் மஞ்சக்காமலை வர சான்ஸ். இது சின்ன குழந்தைங்க இல்லை வயசானவங்க மஞ்சக்காமலை வந்து சடனாக வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க சார். இந்த நைட்லேயே நீங்கள் வீட்டில் வச்சுட்டு மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு டிலே பண்ணவே கூடாது சார். How much time do we have to save the patient? ரத்தக்குள்ளே வெடிச்சு ரத்தம் கசிஞ்சு வருவாங்க. அந்த வைட்டமின் கே இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நம்ம வந்து ப்ளீடிங்கை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். சரி பண்ண மட்டும் தான் பேஷண்ட்டை போய் காப்பாற்ற முடியும். ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் அப்ரோச் பண்ண பெட்டர். மஞ்சக்காமலை வந்து எத்தனை வகையாக இருக்குது சார்? சார் பொதுவாக மஞ்சக்காமலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்ல வந்து அந்த பிலிரூபின் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது மஞ்சக்காமலைன்னு சொல்கிறோம். மஞ்சக்காமலை வந்து ரெண்டு வகை இருக்குது சார். ஒன்று டைரக்ட் பிலிரூபின், இன்டைரக்ட் பிலிரூபின் சொல்லுவோம். ரெண்டுமே வந்து எது அதிகமாகுதோ அதை பொறுத்து வந்து வியாதி மாறுபடும் சார். ஒன்று இன்டைரக்ட் பிலிரூபின் ஜாஸ்தி ஆகுதுன்னா அந்த ரத்த செல்லில் வந்து அந்த சிகப்பணுக்கள் லெவல் உடஞ்சி அதிகமாக உடையிறதுனால அது டிசார்டர்னால வந்து மஞ்சக்காமலை வர சான்ஸ் இருக்குது. ஹீமோலிட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம், சிக்கிள் செல் அனிமியா, அது மாதிரி நிறைய வியாதிகள் இருக்குது சார். அது இல்லாமல் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷனில் வைரஸ் தொற்று லிவரை பாதித்து அதனால் மஞ்சக்காமலை வர சான்ஸ் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் காமனாக பொதுவாக அந்த தண்ணி மூலம் போகக்கூடிய வைரஸ் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் தானாக சரியாகிடும். பி வைரஸ், சி வைரஸ் கிரானிக் இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதுனால லிவர் டேமேஜ் ஆகிட்டு அதனால வந்து மஞ்சக்காமலை வர சான்ஸ் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அதிகமாகிறதுனாலையோ இல்லை ஃபேட்டி லிவர், நம்ம ஒபிசிட்டி, சுகர் அதிகமாக இருக்கிறதுனால, கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்கிறதுனால, வெயிட் ஜாஸ்தி இருக்கிறதுனால லிவரில் ஃபேட் டெபாசிட் ஆகி லிவர் டேமேஜ் பண்ணி ஒரு நாள்பட்ட லிவர் டிசீஸ் வரும்போது மஞ்சக்காமலை வர சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரணம் வந்து ரீசெண்டாக வந்து அந்த பித்தப்பாதையில் கல் வந்து பிளாக் பண்ணுறதுனாலையோ இல்லை பித்தப்பாதை சுருக்கத்தினாலையோ இல்லை பித்தப்பாதையில் கேன்சர் வரதுனாலையும் மஞ்சக்காமலை வர சான்ஸ். இது வந்து அடப்பு மஞ்சக்காமலைன்னு சொல்லுவோம். ஓகே சார். சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ இந்த சிம்டம்ஸ் வந்து எப்படி சார் தெரியும், எவ்வளோ நாளில் அது தெரிய வருது சார்? நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனைகளுக்கு வந்து என்ன மாதிரி டைமில் நம்ம போய் டாக்டர் அப்ரோச் பண்ணலாம் சார்? மஞ்சக்காமலை பார்த்திங்கன்னா பொதுவாக வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா முதல்ல ஜுரம் வரும், மோஷன் லூஸாக போகும். இதுக்கப்புறம் வந்து கண் மஞ்சளாக ஆரம்பிக்கும், யூரின் மஞ்சளாக போக ஆரம்பிக்கும், உடம்பு டயர்டாகும், சாப்பிட்டா வாந்தி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வைரல் ஹெப்படைட்டிஸ் காமனாக வரும். ஆல்கஹால் லிவர் டேமேஜ் பார்த்திங்கன்னா நாள்பட்ட ஆல்கஹால் யூஸில் வந்து லிவர் பெருசாக வீங்கி போய் சுருங்க ஆரம்பிச்சிடும். லிவர் சிரோசிஸ் வர சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வெயிட் குறைஞ்சி வெயிட் குறைஞ்சி போய் வயிறு வீங்கிட்டு மஞ்சக்காமலை வர ஆரம்பிச்சிடும். லிவர் ஃபெயிலியரில் போக சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் பைல் டக்ட் பிளாக்ல, அது ஸ்டோன்ஸில் பிளாக்ல எப்படி வரும் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். யூரின் மஞ்சளாக போய் கண் மஞ்சளாக மட்டும் போகாமல் கூட அரிப்பு வர ஆரம்பிச்சிடும். தோலில் அரிப்பு ப்ளஸ் கூட மோஷன் போகும்போது மோஷன் வந்து வெள்ளையேறு மோஷன் போக ஆரம்பிச்சிடும். இது பைல் டக்ட் பிளாக்ல பித்தம் வந்து குடலில் சேராமல், பித்தம் குடலில் சேர்ந்தால் தான் மோஷன் மஞ்சளாக மாறும். மாறாமல் இருக்கிறதுனால பிளாக்னால மோஷன் வெள்ளையாக போகும், இல்லை களிமண் கலரில் போகும், இல்லை சமயத்தில் பிளாக்காகவும் போக சான்ஸ் இருக்குது. பித்தப்பாதையில் கேன்சர் இருந்தால் கூட சமயத்தில் அந்த ரத்தம் கசிஞ்சு மோஷன் பிளாக்காக போக சான்ஸ் இருக்குது, இல்லை சில்வர் கலரில் மோஷன் போக சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பணுக்கள் வந்து அதிகம் உடஞ்சி போய் வியாதிகள்னால மஞ்சக்காமலை வரும். இது பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் மஞ்சக்காமலை மட்டும்தான் இருக்கும். இது வெயிட் லாஸும் ஒன்றும் இருக்காது. ஸோ இது சமயத்தில் மண்ணீரல் வீங்கி போயிருக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில மருந்து மாத்திரைகள் லிவரை பாதித்து அதனால் மஞ்சக்காமலை வரும். அந்த மருந்தை நிப்பாட்டினா மஞ்சக்காமலை சரியாயிடும். தண்ணி மூலிமா வந்து ஹெப்படைட்டிஸ் பரவுதுன்னு சொல்கிறாங்க சார். கண்டாமினேட்டட் வாட்டர்னால இப்போ நிறைய பரவுதுன்னு இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி எப்படி சார், என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது சார்? சார் ரொம்ப நல்ல கொஸ்டின் சார். ஆக்சுவலாக தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் கேரியர் ஃபார் வைரஸ் இன்ஃபெக்ஷன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் பார்த்திங்கன்னா தண்ணி மூலம் பரவும். இது ஏன் வந்து கழிவு நீர் வந்து குடிநீரில் கலக்கும்போது அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வந்து தொற்று வர வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து மக்களுக்கு வந்து மோஷன் லூஸாக போகும், லைட்டாக ஜுரம் வர ஆரம்பிக்கும். ஒரு 5th டேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணு லைட்டாக எல்லோ ஆரம்பிச்சிடும். அப்புறம் 6th டே 7th டே வந்து வாமிட்டிங், ஃபீவர் வந்து அப்படியே வந்து டயர்டாக போயிடுவாங்க. இது பொதுவாக பார்த்திங்கன்னா செல்ஃப் லிமிட்டிங் இல்னஸ். இது தானாக சரியாக போக சான்ஸ்லாம் உண்டு. ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்க்கு வந்து வந்ததுன்னா நீங்கள் டாக்டரை பார்த்து பிளட் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே அது சரியாக போகும். அது தனி மருந்து மாத்திரை கிடையாது, இது தானாக சரியாக போகும். ஆனால் ஒரு சில 10% பார்த்திங்கன்னா சீரியஸாக போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து இது மாதிரி பிரச்சனை வந்து டாக்டரை பார்த்துட்டு அதை என்னென்னு செக் பண்ணி பார்த்து சரி பண்ண ட்ரை பண்ணணும். செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாமல், ஹோம் ரெமடிஸ் போடாமல் டாக்டரை பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது சீக்கிரம் சரி பண்ணிடலாம் சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போ நீங்கள் இந்த 10% சொன்னீங்கல்ல சார், அந்த 10% பேஷண்ட் வந்து என்ன மாதிரி காமிப்பாங்க, என்ன மாதிரி பீப்புளுக்கு அது வருது சார்? அது சரியாகாமல் போகிற அந்த கேஸு அவங்க வந்து இந்த மாதிரி நேட்டிவ் வில்லேஜில் நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகிறாங்க சார். மஞ்சக்காமலைக்கு நிறையா நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சார்? ஸோ இந்த 10% மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் பேஷண்ட், சின்ன குழந்தைங்க இல்லை வயசானவங்க, இம்யூனிட்டி குறைஞ்ச மக்கள், டிபி இருந்தவங்க, நாள்பட்ட வியாதிகள், சுகர் ப்ரெஷர் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி மஞ்சக்காமலை வந்து சடனாக வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க சார். அது அவங்க தாங்க மாட்டாங்க. இந்த ஏஜ் குரூப் மக்களோ இல்லை இந்த மாதிரி வியாதிகள் இருக்கும் அப்படின்னா கட்டாயம் டாக்டரை உடனே பார்த்துடணும். ஸோ நாட்டு மருந்து போய் அதை ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணாமல் இயர்லி பார்த்துட்டா பெட்டர். 90% மக்களுக்கு வந்து நாட்டு மருந்து போட்டால் சரியாக போக சான்ஸ் எல்லாம் உண்டு. ஆனால் வந்து அந்த 10% மக்கள் மாட்டிப்பாங்க சார். இதை இவங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மஞ்சக்காமலைக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் சார்? இந்த மஞ்சக்காமலை டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது, எல்எஃப்டின்னு சொல்லுவோம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்.
இது வந்து பிளட்டில் வந்து எவ்வளோ பிலிருபின் லெவல் இருக்குது, எவ்வளோ பர்சன்ட் டைரக்ட் பிலிருபின், இன்டைரக்ட் பிலிருபின், இதை பொறுத்து ஜாண்டஸ் வகையை மாற்றிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா லிவர் இன்ஜுரி பார்த்தீங்கன்னா அந்த லிவர் என்சைம்ஸ் சொல்லுவோம். எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி இதில் ரெண்டுமே வந்து லிவர் என்சைம்ஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய இன்ஜுரி என்சைம்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, தௌசண்ட்ஸ் மேலே போகுது அப்படின்னா இது வைரல் ஹெப்படைட்டிஸ். ஒரு 200, 300, 400 இருக்குது அப்படின்னா இது அல்கோஹால்னால வரலாம், இல்லை மஞ்சக்காமால பித்தப்பாதை பிளாக்னால கூட வர சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஎல்பி, ஜிஜிடி என்சைம்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு லிவர் ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜிஜிடி லெவல் ஜாஸ்தி இருக்குது, ஏஎல்பி லெவல் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அந்த பித்தப்பாதை பிளாக்னால கூடிய மஞ்சக்கமால்னு சொல்லுவோம். இது கூட வந்து அந்த அல்புமின் லெவல் குறையுதுன்னா லிவர் சிந்தட்டிக் ஃபங்க்ஷன், லிவர் வந்து உற்பத்தி திறன் குறையுது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணால் லிவர் டேமேஜ் ஆகி இது குறைய சான்ஸ்லாம் உண்டு. ஸோ இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சடனாக ஃபீவர் வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், இதுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்க்கு பிளட் டெஸ்ட் இருக்குது, அது பண்ணி பார்க்கலாம். பிஎன்சி வைரஸும் ஜாண்டஸ் காஸ் பண்ணும். நாள்பட்ட இன்ஃபெக்ஷன்லேயும் ஜாண்டஸ் சான்ஸ் இருக்குது. இது தவிர நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது லிவரில் வந்து பித்தப்பையில் கல் இருக்குது, பித்தப்பாதை வீங்கிட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து அடப்பு மஞ்சக்காமால வகை சார்ந்தது. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதை நெக்ஸ்ட் ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்கும். இது பேசிக்காக வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மட்டும் வந்தது, லிவர் டேமேஜ் மட்டும் வந்தது அப்படின்னா இது நம்ம இதோட டெஸ்ட் நிப்பாட்டிக்கலாம். பிளாக்னால வருது அப்படின்னா நம்ம ஃபர்தராக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ பண்ணி பார்த்துட்டு அந்த கரெக்டாக எக்ஸாக்ட் காசை நம்ம டயக்னோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து இந்த பித்தப்பை கல்லை பற்றி சொன்னீங்க, அதுக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன? பித்தப்பை கல் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு காமனாக வந்திருக்கு. இப்போ ரொம்ப காமனாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா பித்தப்பை ரிமூவல் ஆப்ரேஷன் தான். பித்தப்பை கல் பொதுவாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு போஸ்ட் ப்ரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறம் லேடிஸ் காமனாக வரும். 90% வந்து லேடிஸ் காமனாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சினால வரும். செகண்ட் வந்து அது ப்ரெக்னன்சி அப்போ பித்தப்பை ஃபங்க்ஷன் ஆகாமல் அப்படியே ஸ்டண்டாக இருக்கும். அப்போ வந்து பித்தம் தங்கி அது பித்தம் வந்து மண்ணாகி அது கல்லாக போக சான்ஸ் இருக்கும். ஸோ லேடிஸ் பொதுவாக வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பித்தப்பைகள் காமனாக வரும். ஒரு 10% வந்து ஜென்ஸ்க்கும் பித்தப்பைகள் வரும் உங்களுக்கு. அதுக்கு என்ன காரணங்கள் டாக்டர் ஜென்ஸுக்கு வர்றதுக்கு? ஜென்ஸுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஃபுட்டில் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ரேப்பிடாக ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. மக்கள் வந்து லைஃப் ஸ்டைல் செடன்ட்ரி ஆகிட்டு இருக்கு. ஃபுட்டில் வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பித்தத்தில் வந்து 3 வகை ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பைல் சால்ட்ஸ், செகண்ட் கொலஸ்ட்ரால், தேர்ட் வந்து பாஸ்போலைபிட்ஸ். 3 சேர்ந்து தான் பித்தம். இது 3 வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிட்டு பித்தம் வருது. இதில் பைல் சால்ட்ஸோ கொலஸ்ட்ரால் லெவலோ ஜாஸ்தி ஆச்சுன்னா மண்ணு கல்லாயிட்டு அது கல் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர், அதில் நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நீங்கள். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மஞ்சக்காமாலையிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது உங்களால் டிப்ஸ் சொல்லுங்கள் டாக்டர். ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்போ தண்ணி வருது அப்படின்னா தண்ணி நம்ம சுட வச்சு ஆற வச்சு குடித்தா பெட்டர். கார்பரேஷன் வாட்டர்னு சொல்லி நம்ம நம்பி குடிக்காமல் அதை நம்ம ப்ராப்பராக நல்லா பாயில் பண்ணி அது ஃபில்டர் பண்ணி குடித்தோம் அப்படின்னா மஞ்சக்காமாலை வராமல் தடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஏவைஸ் வராமல் தடுத்துக்கலாம். செகண்ட் வந்து நமக்கே தெரிஞ்சே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். ஆல்கோஹால் நம்ம லிமிட் பண்ணி ஆகணும். ரொம்ப காமனாக மக்களுக்கு மிஸ்டேக் பண்ணுறது. தேர்ட் வந்து அந்த ஒபிசிட்டினால, அந்த மெட்டபாலிக் லிவர் டிசீஸ்னால, ஃபேட்டி லிவர்னால லிவர் டேமேஜ் ஆகும். இது பொதுவாக வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்கிறதுனாலையோ, பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்கிறதுனால, சுகர் லெவல் ஜாஸ்தி இருந்தாலோ இது மாதிரி லிவர் ஃபேட்டி லிவர் வந்து லிவர் டேமேஜ் ஆகும். தேர்ட் வந்து அன்னசரியாக மருந்து மாத்திரை நம்மளே வாங்கி போட்டுக்காமல் டாக்டரை பார்த்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி மருந்து வாங்கி போட்டுக்கணும். அடிக்கடி பெயின் கில்லர் மாத்திரை யூஸ் பண்ணுறது, அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது நம்ம அவாய்ட் பண்ணணும். ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பித்தப்பாதை பிளாக், நம்ம உடம்புல வந்து மஞ்சக்கமால கூட அரிப்பு வருது அப்படின்னா உடனே டாக்டரை பார்த்தோம். இது வந்து சீரியஸ் இண்டிகேட்டர் பித்தப்பாதை பிளாக்னு சொல்லி. பித்தப்பாதை பிளாக் வந்து பொதுவாக வந்து கல்னால வரலாம், சுருக்கத்தினால வரலாம், இல்லை கேன்சர்னால கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி அந்த அடப்பு மஞ்சக்காமலை வந்து உடம்புல அரிப்பிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா டாக்டரை உடனே பார்த்துடணும். டாக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு பிளட் வாமிட் எடுத்துட்டாரு. ரொம்ப பயந்து போயிட்டாரு டாக்டர் வீட்டில். என்னால் அந்த மாதிரி ஆகுது? ஸோ ரொம்ப காமன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் பேஷண்ட் வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, அந்த ஹார்ட் பிரச்சனைக்கு வந்து மாத்திரை போடுறாங்க அப்படின்னா பொதுவாக வந்து அந்த ஹார்ட் மாத்திரையை சமயத்தில் வயிற்றில் ஆசிட் லெவல் ஜாஸ்தி பண்ணி வயிற்றை அரிச்சு ரத்தம் வாந்தி வரும். பொதுவாக ஒரு 60+ மக்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் பிரச்சனை மாத்திரை போடுறாங்க அப்படின்னா இது வயிற்று அரிச்சு ட்ரக் இன்டியூஸ் கேஸ்ட்ரைட்டிஸில் இது எரோஷன்ஸ் வயிற்றில் ஆசிட் லெவல் அரிச்சு புண்ணாகி ரத்தம் வாந்தி வரும். ரொம்ப காமன் டிசீஸ் இது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வயிற்றில் அல்சர் வந்து பீடாகுது. இப்போ ரொம்ப ரேர் ஆகிட்டு இருக்கும், ஜாஸ்தி கிடையாது. வயிற்றில் வந்து சிறுகுடல் இறப்பையை தாண்டி டியோர்னத்துலேயோ புண்ணு வந்து அந்த புண்ணு அரிச்சு கீழே ரத்தக்குள்ளே அரிச்சு ரத்தம் வாந்தி இருப்பாங்க. இது வரலாம். ப்ளஸ் கூட வந்து ரொம்ப காமன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணி லிவர் டேமேஜ் ஆனால் லிவர் சிரோசிஸ் வந்து லிவர் சுருங்கி போய் அந்த ரத்தக்குள்ளே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டு உணவுக்குள்ளே வழியாக ரத்தக்குள்ளே வந்து வெடித்து ரத்தம் கசிஞ்சு ரொம்ப ஜாஸ்தி ரத்தம் லாஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். இது சடனாக உயிர் போகவும் சான்ஸ் இருக்குது. இதை வேரிசல் ப்ளீடிங் சொல்லுவோம். இந்த உணவு குழாயில் அந்த ரத்த குழாய் வெடித்து ரத்தம் வாந்தி ஆரம்பிச்சிடும். இது கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இறப்பையில் புத்துநோய் வந்து கூட அரிச்சு ரத்தம் கசிஞ்சு பிளட் வாமிட் வர சான்ஸ் இருக்குது. நான் ரத்த வாந்தி எடுத்தாரு சார். ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும் சார்? சார் இந்த பொதுவாக இந்த ரத்த வாந்தி வரது பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ஸ். இது ஈஸியாக எடுத்துக்கூடாது.
ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஒரு எப்பவுமே ரத்தம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல சின்னதாக பண்ணி காமிக்கும். லைட்டாக சின்னதாக கம்மியாக வரும். சென்ட்ரல் ப்ளீட்னு சொல்லுவோம். இது மாதிரி வரது வந்து ஈஸியாக எடுத்துட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து அப்படியே மொத்த பிளட்டும் லாஸ் பண்ணி மக்கள் அங்கேயே கொலாப்ஸ் ஆகி இறந்து போக சான்ஸ் இருக்குது சார். இது மாதிரி பிளட் வாமிட் வருது அப்படின்னா, உடனே வந்து ஒரு ஜிஐ சென்டர், கேஸ் சென்டர் பார்த்து உடனே அணுகி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நைட்டில், பகலில் எந்த நேரம் வந்தாலும் பிளட் வாமிட்டிங் வருது, மோஷனில் பிளாக்அப் நிறைய போக ஆரம்பிக்குது, வாமிட்டில் பிளட் வருது அப்படின்னா, உடனே வந்து தாமதிக்காமல் நல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா, உடனே உயிர் காப்பாற்ற சான்ஸ் இருக்குது சார். வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் டாக்டர்? இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ, அதாவது வீட்டில் வந்து பிளட் வாமிட் எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன டாக்டர் பண்ணணும்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம்? இல்லை நான் வந்து 108 இல்லை ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் பண்ணி வரணுமா? வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? இது மாதிரி ஒரு சினாரியோ ரொம்ப டெஃபினட்டாக வந்து வீட்டில் உடனே பயம் வரதான் செய்யும். உடனே பதறிடாமல் பக்கத்தில் டாக்டர் இருந்தாங்கன்னா உடனே பார்த்துணும் சார். நைட்டில் அன்டைமில் பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸை கூப்பிட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் அப்ரோச் பண்ணால் பெட்டர். எனக்கு டிலே பண்ணக்கூடாது சார். நைட்லேயே நீங்கள் வீட்டில் வச்சுட்டு மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு டிலே பண்ணவே கூடாது சார். ஏன்னா இது உடனே தேவை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐவி லைன் போட்டாகணும். ஏன்னா பிளட் லாஸ் பண்ணும்போது ரத்தம்லாம் குறையும் போது அந்த ரத்த குழாய்கள்லாம் எல்லாம் சுருங்கிடும், லைன் கிடைக்காம போயிடும். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட் அங்கேயே பண்ண ஆரம்பிச்சு ஃப்ளூயிட்ஸை ரஷ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ப்ராப்பராக ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பேஷண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பேஷண்ட்டை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி சார். டாக்டர், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளட் வாமிட் கண்டிஷனில் வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் அப்ரோச் டாக்டர்? நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க சார்? நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து 24 hour ஜிஐ ப்ளீட் சென்டர் சார். பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு தேவை வந்து ஒரு பிளட் லாஸ் பண்ணிப்பாங்க, பிளட் கொடுத்தாகணும் அவங்களுக்கு. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு லைன் போட்டுட்டு பிளட்டை கிராஸ் மேட்சிங் அமிச்சிட்டு பிளட் லெவல் செக் பண்ணி பார்த்துட்டு பிளட் ஏற்றுற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து பேஷண்ட் அட்டண்டன்ஸ் என்ன பண்ணா அப்படின்னா, அவங்க தெரிஞ்சவங்க சின்ன பசங்க பிளட் தர மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க நிஜமாக கூட வந்துடணும். அவங்க கூட வந்துட்டோம் அப்படின்னா பிளட் தரும்போது பிளட் டொனேஷன் பண்ணும்போது அவங்க ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிளட்டு வந்து கேட்டவொன்னு தரமாட்டாங்க. டோனர்ஸ் கட்டாயம் தேவைப்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளட் டோனர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். பேஷண்ட் ஃபேமிலி சைடில் அரேஞ்ச் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அது ட்ரீட்மெண்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா, பிளட் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டு நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கணும். முதல்ல இனிஷியலாக வந்து அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளூயிட்ஸ் போட்டு பிளட்டு போட்டுட்டு எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கணும். எண்டோஸ்கோப்பியில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிளியராக தெரிஞ்சு போயிடும், என்ன ரீசன் தெரிஞ்சு போயிடும். எண்டோஸ்கோப்பியில் உணவு கிளையில் இந்த சொன்ன மாதிரி வேரிசல் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கா, இல்லை உள்ள கேன்சர் உள்ள இருக்கா, இல்லை உள்ள சாதாரண எரோஷன்ஸ்னால ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கா, இல்லை அல்சர் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கான்னு அதை எண்டோஸ்கோப்பி பண்ணி காமிச்சு கொடுத்துரும். இது பண்ணாலே நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதாவது பிளட் வாமிட் சுச்சுவேஷனில் வந்து உயிருக்கு பயப்படுற அளவுக்கு ஏதாவது இருக்குமா? இல்லை இதில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் மெத்தடில் ஏதாவது சர்ஜரி ஏதாவது தேவைப்படுமா டாக்டர் இதுக்கு? சரி, இது மாதிரி பிளட் வாமிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் வர மாதிரி சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா அந்த ரத்தக்குள்ளே வெடிச்சு ரத்தம் கசிஞ்சு வருவாங்க. நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோப் பண்ணி பேண்டிங் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலாக அந்த லிவர் டிசீஸ் வந்து லிவர் சிரோசிஸ் வந்து அந்த போர்ட்டல் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். அந்த ரத்தக்குள்ளே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டு ரத்தம் வாந்தி எடுத்து வருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே எண்டோஸ்கோப் பண்ணி அந்த ரத்தக்குள்ளையே பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். எண்டோஸ்கோப்பி பேண்டிங் சொல்லுவோம். பேண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா தற்காலிகமாக வந்து அந்த ப்ளீடிங் நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். திரும்பி ப்ளீடிங் ஆகாமல் இருக்க அந்த மருந்து மாத்திரை போட்டுருவோம். இது மாதிரி லிவர் டிசீஸ் இருந்து அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள அல்சர் ப்ளீடிங் ஆகுது, உள்ள வந்து உணவு குழாயில இல்லை இறப்பையிலையோ அல்சர் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அதை ப்ளீடிங் ஆக சைட் நம்ம வந்து பிளாக் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அது எண்டோஸ்கோபி மூலமாக அந்த இடத்துல ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணியோ இல்லை கிளிப் போட்டோ அந்த ப்ளீடிங் பாயிண்ட்டை நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு வேளை எண்டோஸ்கோப் பண்ணி அதை அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் சர்ஜிக்கல் ஆப்ஷன் இருக்குது. சர்ஜரி மூலமாக அந்த இப்போ ரத்தக்குள்ளாயே தச்சிட்டோம் அப்படின்னா பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து கேன்சரில் கூட பிளட் வாமிட்டிங் வரலாம். ஸோ கேன்சர் இருக்குன்னா ப்ராப்பராக நம்ம பயாப்சி எடுத்துகிட்டு அதை ஸ்டேஜ் பண்ணி நம்ம தற்காலிகமாக அந்த பிளட்டை அரெஸ்ட் பண்ணிவிட்டு பிளட்லாம் கொடுத்துட்டு சிடி ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு ஸ்டேஜை பார்த்து நம்ம சர்ஜரி பண்ணி அந்த கேன்சர் ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னா அந்த பிளட் வாமிட்டிங்கான காரணம் நம்ம சரி பண்ணிடலாம். டாக்டர், இந்த ஸ்ட்ரோக்குக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் ஹவர்னு வந்து ஒரு டைம் லிமிட் வச்சுருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த வாமிட்டிங் கேஸ், பிளட் வாமிட்டிங் கேஸில் வந்து how much time do we have to save the patient? சார், இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான் சார். ஆனால் இதுக்கு வந்து ஆன்சர் கிளியரே கிடையாது. நம்ம ப்ளீடிங் வந்து ஒரு பிளட் வாமிட்டிங் ஜாஸ்தி வருது, பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா 1 hourல ஹாஸ்பிட்டல் வந்துடணும் சார். அது லேட் பண்ணக்கூடாது. 1 ஹவருக்குன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே வந்தால் கூட ஓகே. ரொம்ப இயர்லியாக முடிஞ்சால் உடனே ரெஸ்ட் பண்ணிடணும். மற்ற ஸ்ட்ரோக் மாதிரி இல்லாமல் இது இன்னும் ஜாஸ்தியான ஒரு சீரியஸ் கண்டிஷன் ஆக்கல அது. ஏன்னா இது பிளட் வாமிட்டிங் வந்து கண்ட்ரோல் ஆகாமல் பிளட் போயிட்டே இருக்குன்னா மொத்த பிளட்டும் லாஸ் பண்ணிடுவாங்க. பிளட் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம உயிர் காப்பாற்றவே முடியாது சார். நெக்ஸ்ட் வந்து ரத்தம் ஒரே தன்மையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ பிளட் எவ்வளோ கொடுத்தாலும் வந்து சரியாக போக சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி கோல்டன் நம்பர்னு கிடையாது. இது வந்து எண்டோஸ்கோபி, இது வந்து ப்ளீடிங் வருது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடணும். டைம் நம்ம டிலே பண்ணவே கூடாது சார். எது ரொம்ப சீரியஸ் எமர்ஜென்சி ஆக்கல அது. டாக்டர், இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான கேஸ் ஏதாவது இருக்குது அந்த மாதிரி? இது ஒரு பிளட் வாமிட்டிங் கேஸ் இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் கேஸ்ன்னு சொல்லாமல் இது டெஃபினட்டாக எதுனா கொஞ்சம் சீரியஸ் மேட்டர் தான் சார் இது.
நார்மலா அந்த பிளட் வாமிட்டிங் வருது அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து 24 ஹவர்ஸ் செட்டப் வச்சிருக்கோம். நைட்ல 12 மணி ஆனாலும், 1 மணி ஆனாலும் பேஷண்ட் ரிசீவ் பண்ணிட்டு, நம்ம உடனே வந்து அவங்க தேவைப்படுற ட்ரீட்மெண்ட் நம்ம முதல்லயே ஆரம்பிச்சுருவோம். ஆரம்பிச்சு நைட்ல 2 மணி ஆனாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் எண்டோஸ்கோப் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அப்போஜி ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸ் எமர்ஜென்சி. நம்ம டிலே பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவே முடியாது சார். நம்ம நைட் டு நைட்டா நம்ம ட்ரீட் பண்ண மாரி தான் இருக்கும். நம்ம உடனே வந்து நம்ம மருந்துகள் குடுத்து, அந்த வைட்டமின் கே இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நம்ம வந்து ப்ளீடிங்க கொஞ்சம் அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த தற்காலிகமா அவங்க கண்டிஷன ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு, பிளட்லாம் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து நைட் டு நைட்டா நம்ம மைக்ரோட வர வச்சு, அனஸ்தெடிஸ் வர வச்சு, செடேட் பண்ணி, எண்டோஸ்கோப் பண்ணி, அத நம்ம உடனே இமிடியேட்டா நம்ம அட்டெண்ட் பண்ணி, சரி பண்ணா மட்டும் தான் பேஷண்ட்ட உயிர் காப்பாத்த முடியும் சார்.